ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்புல காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு அற்புதமான கதையை பத்தி பேச போறோம். 7ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கும் நம்ம கடலோர பகுதிகளில் ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு திருவிழாவா கொண்டாடப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? வெறும் கட்டுக்கதை இல்லைங்க. தியாகம், நம்பிக்கை, பக்தியின் உச்சம், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். வருஷா வருஷம் ஒரு வெண்கல சிலைய ஒரு கட்டுமரத்துல வச்சு நடுக்கடலுக்கு கொண்டு போய் அங்க ஒரு தங்க மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு சடங்கு நடக்குது. இத பத்தி இன்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண திருவிழா கிடையாது இது. கடவுளோட சிலையே நேரா கடலுக்குள்ள போய் ஒரு மீனவர் மாதிரி மீன் பிடிக்கிற ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். எதுக்காக இப்படி ஒரு ஆச்சரியமான சடங்கு நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன? அதான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, இந்த திருவிழாவை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பழங்காலத்துக்கு போகணும். குறிப்பா 63 நாயன்மார்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கியங்கள்லயும் சைவ வரலாற்றுலயும் இந்த 63 ரொம்பவே முக்கியமானவங்க. சிவபெருமான் மேல இவங்க வச்சிருந்த பக்தி இருக்கே, அப்பா, அது சாதாரணமானதே கிடையாது. எந்த சமரசமும் இல்லாத முழுமையான, சில நேரங்கள்ல ரொம்பவே தீவிரமான பக்தின்னு கூட சொல்லலாம். தங்களோட சொந்த வாழ்க்கையை விட இறைவனுக்கு சேவை செய்யறது தான் இவங்களுக்கு உசுரு. இவங்களோட இந்த தியாக கதைகள் தான் இன்னைக்கும் சைவ சித்தாந்தத்தோட ஆணிவேரா இருக்கு. இப்போ இந்த 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரை சுத்தி தான் நம்ம கதையே நகர போகுது. அவர்தான் அதிபத்த நாயனார். பண்டைய சோழ நாட்டுல நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு பக்கத்துல நுழைப்பாடி அப்படின்னு ஒரு கடற்கரை கிராமம் இருந்துச்சு. அங்க வாழ்ந்து வந்த பரதவர், அதாவது நம்ம மீனவ சமூகத்தோட தலைவர் தான் இந்த அதிபத்தர். ஒரு தலைவனுக்குரிய அத்தனை வீரமும் உழைப்பும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே சமயம் சிவபெருமான் மேல உசிரிய வச்சிருந்தார். மீன் பிடிக்கிறது அவரோட தொழில்னா, சிவனை துதிக்கிறது அவரோட வாழ்க்கை. அப்படி ஒரு கேரக்டர். அதிபத்தரோட பக்தி எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறதுக்கு அவர் ஃபாலோ பண்ண ஒரு கடுமையான விரதமே சாட்சி. அது என்ன தெரியுமா? தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிக்கும்போது வலையில மாற்ற மீன்கள்லே ரொம்ப பெஸ்டான சூப்பரான ஒரு மீனை எடுத்து அப்படியே சிவபெருமானுக்காக திரும்பவும் கடல்லே விட்டுடுவார். இது என்னோட இறைவனுக்கான காணிக்கை அப்படின்னு சொல்லி அதை அர்ப்பணிச்சிடுவார். இந்த வழக்கத்தை அவர் என்னைக்குமே மாத்திக்கிட்டதே இல்ல. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா இந்த விரதத்தோட சீரியஸ்னஸ் என்ன தெரியுமா? வலையில நிறைய மீன் கிடைச்சா அதுல ஒன்னு எடுத்து சாமிக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா வலையில மொத்தமாவே ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்குனா என்ன பண்றது? அதிபத்தர் அத பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்ல. அந்த ஒரு மீன் தாங்க அவரோட முழு வாழ்வாதாரம். அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கே அதுதான் உணவு. அப்படி இருந்தும் இது என் சிவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு மீனையும் கடல்ல வீசிட்டு வெறும் கையோட பசியோட வீட்டுக்கு திரும்புவார். ஒரு மனுஷன் கடுமையான வறுமையிலையும் தான் கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கலங்கிறது உண்மையிலேயே கிரேட் தானே? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அதிபத்தரோட இந்த பக்திய, அந்த உறுதியை டெஸ்ட் பண்ண சிவபெருமான் முடிவெடுத்துட்டார். தொடர்ந்து பல நாட்களுக்கு அதிபத்தர வலையில தினமும் ஒரே ஒரு மீன் மட்டும் மாற்ற மாதிரி செஞ்சுட்டார். அதிபத்தரும் சளைக்கவே இல்ல, அந்த ஒரு மீனை தினமும் கடல்லே போட்டுட்டார். இதனால என்ன ஆச்சு? அதிபத்தர் மட்டும் இல்லைங்க, அவரை நம்பி இருந்த மொத்த மீனவ கிராமமும் கடுமையான பட்டினிக்கு தள்ளப்பட்டுச்சு. ஊரே பசியில துடிக்குது. அந்த ஒரு மோசமான காலகட்டத்தோட உச்சகட்டமா கடைசி நாள்ல ஒரு நம்ப முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பல நாளா சாப்பாடே இல்லாம பசியோட உச்சியில வாடி வதங்குற நம்ம மீனவர்கள். இன்னொரு பக்கம் அவங்க வலையில திடீர்னு மாட்டின ஒரு பிரம்மாண்டமான தங்க மீன். ஆமாங்க, அந்த பெரிய சோதனையோட கிளைமேக்ஸ்ல அதிபத்தர் வலையில ஒரு மீன் சிக்குது. ஆனா அது சாதாரண மீன் கிடையாது. நவரத்ன கற்கள் பதிச்ச முழுக்க முழுக்க சுத்த தங்கத்தாலான ஒரு மீன். அதோட செதில்கள், கண்கள்னு எல்லாமே அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. பசியில தவிச்ச அந்த மக்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு மாபெரும் புதையல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்களோ நானோ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பல நாளா பசியில நம்ம உசுரும் நம்ம மக்களோட உசுரும் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வம் கையில கிடைச்சா சாதாரணமா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அந்த தங்க மீனை வித்து தன் மக்களோட பசிய போக்குவானா, இல்ல தன் விரதத்தை காப்பாத்துவானா? பசியோட கொடுமை ஒரு வாழ்நாள் விரதத்தை முறியடிக்குமா? இந்த தருணம் தான் அதிபத்தரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த நிமிஷத்துல அதிபத்தர் செஞ்ச ஒரு காரியம்தான் அவரை ஒரு சாதாரண மீனவர்ல இருந்து நாயனார உயர்த்தியிருக்கு. மொத்த கிராமமும் பசியில அழுதுகிட்டு இருந்தாலும் அதிபத்தரோட பக்தி ஒரு செகண்ட் கூட குறையவே இல்ல. இன்னைக்கு எனக்கு கிடைச்சது இந்த ஒரே ஒரு மீன் தான், அதனால இது என் சிவபெருமானுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தயங்காம அந்த விலைமதிப்பட்ட தங்க மீனை அப்படியே கடல்ல தூக்கி வீசிட்டார். தான் மக்களோட உசுரை விட இறைவனுக்கு தான் கொடுத்த வாக்குதான் முக்கியம்னு அவர் நிரூபிச்ச அந்த நொடிகள் நிஜமாவே சிலிர்க்க வைக்குதில்ல. அந்த தங்க மீன் கடல்ல விழுந்த அடுத்த செகண்டே இந்த மாபெரும் சோதனையில அதிபத்தர் ஜெயிச்சிட்டார்னு உறுதியாயிடுச்சு. தன்னோட பக்தனோட இந்த அளவு கடந்த தியாகத்தை பார்த்து வியந்து போன சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோட அப்படியே அந்த கடற்கரையில அதிபத்தருக்கு காட்சி கொடுத்தார்.
வறுமையிலையும் பசியிலையும் கூட தன் கொள்கையிலிருந்து நழுவாத பக்திய பாராட்டி அவருக்கு முக்தி அப்படின்னு சொல்ற பிறவா நிலைய, அதாவது ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட விடுதலைய சிவபெருமான் கொடுத்தாருன்னு நம்ம வரலாறு சொல்லுது. அதிபத்தரோட இந்த மாபெரும் தியாகம் சும்மா காலப்போக்குல மறைஞ்சிடல. தமிழ் இலக்கியங்கள்ல இது ஒரு கல்வெட்டு மாதிரி ஆழமா பதியப்பட்டிருக்கு. இன்னொரு ஃபேமஸான நாயனார், அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் எழுதின திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூல்ல அதிபத்தரோட பக்தியை கொண்டாடியிருக்கார். விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபத்தர் கடியேன், அதாவது பரந்த அலைகள் சூழ்ந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த அதிபத்தருக்கு நான் அடியவன்னு பாடியிருக்காரு. இது அதிபத்தரோட பக்திக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் இலக்கிய அங்கீகாரம்னு தான் சொல்லணும். சரி, இப்ப நாம ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த மர்மமான கேள்விக்கே வருவோம். அந்த பழங்கால இலக்கிய வரலாறு தான் இன்னைக்கு நடக்கிற இந்த சடங்குக்கு காரணம். இன்னைக்கு இந்த திருவிழா எப்படி நடக்குது தெரியுமா? முதல்ல அதிபத்தரோட உற்சவர் சிலைய ஒரு கட்டுமரத்துல பாதுகாப்பா விக்கிறாங்க. அப்புறம் அந்த கட்டுமரம் நேரா கடலுக்குள்ள போகுது. அங்க நம்ம மீனவர்கள் ஒரு தங்க மீனை வலையில பிடிக்கிற மாதிரி அப்படியே பாவனை செய்வாங்க. கடைசியா அந்த தங்க மீனை கடற்கரையில எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பக்தி பூர்வமா படைக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த வரலாறோட நேரடி பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நடக்கிற இந்த சடங்கு. இன்னிக்கும் இந்த பிரம்மாண்டமான திருவிழா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதமான ஆவணில ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னிக்கு நாகப்பட்டினத்துல இருக்கிற காயாரோகண சுவாமி கோயில்ல ரொம்பவே விமரிசையா நடந்துட்டு வருது. இந்த ஈவெண்ட்டுக்கு அதிபத்த நாயனார் குரு பூஜைன்னு பேரு. அதிபத்தர் அந்த தங்க மீனை சிவனுக்கு அர்ப்பணிச்சு முக்தியடைஞ்ச அந்த உச்சக்கட்ட தருணத்தை ரீக்ரியேட் பண்ற விதமா தான் இன்னிக்கும் மக்கள் இதை தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க. இது வெறும் ஒரு சாதாரண சடங்கு இல்லைங்க, ஒரு மாபெரும் தியாகத்தோட நினைவு நாள். பணம், காசு, லாபம் இத மட்டுமே சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க இந்த மாடர்ன் உலகத்துல நாம கொஞ்சம் நிதானமா நின்னு யோசிப்போம். அதிபத்தர் மாதிரி நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளுக்காகவும் நேர்மைக்காகவும் நாம எந்த தங்க மீனை தியாகம் பண்ண தயாரா இருக்கோம்? நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விலை உயர்ந்த ஒரு விஷயத்த நம்ம கொள்கைக்காக விட்டு கொடுக்க நாம துணிவோமா? நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆழமான தேடலை உருவாக்குற இந்த கேள்வியோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து சிந்திப்போம். பாய்.